ஹாய், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா WH கொஸ்டினை லாங்காக மேக் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷார்ட் கொஸ்டினை மேக் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அது வேர்பு இல்லாமல் இது கொஞ்சம் லாங் சென்டென்ஸை கொஸ்டினை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்டு இருக்கணும், நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும், தேர்டு சப்ஜெக்ட், ஃபோர்த்து வேர்ப் 1. போன வீடியோல சப்ஜெக்டோட நிறுத்திக்கிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா வேர்பை சேர்த்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்க்கலாம். ஐ, பி, தே, யூ ப்ளூரல் நவுன் வந்தா கொஸ்டின் வேர்டு ஃபர்ஸ்ட் இருக்கும், டூ ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கும், சப்ஜெக்ட் தேர்டு, வேர்ப் 1 வந்து லாஸ்ட்ல. இங்க ஐ, வி, தே, யூ ப்ளூரல் நவுன் வந்தா டூ வரும், அதாவது ஆக்சிலரி வெர்ப். he, she, it சிங்குலர் நவுன் வந்தா கொஸ்டின் வேர்டுக்கு அடுத்து டஸ் வரும். இதுதான் டிஃப்ரெண்ட். இங்க எல்லா கொஸ்டின்லயும் மாற போறது ஒன்னே ஒண்ணுதான், ஆக்சிலரி வெர்பு. ப்ரெசன்ட் டென்ஸ்ல டூ டஸ் ஆகவும், பாஸ்ட்ல டிட் ஆகவும், ஃபியூச்சர்ல வில் ஆகவும் வரப்போகுது. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஃபார்மட் ஒண்ணுதான். கொஸ்டின் கேட்கறதுனாலே இதுதான் ஃபார்மட் WH கொஸ்டினுக்கு. இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்லாம் பார்த்தா புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னா இதுல கொஸ்டின் வேர்டு என்ன என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின் வேர்டு. வாட், அப்போ வாட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட பார்க்கணுமா? சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, தே, யூ ப்ளூரல் நவுன் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுல சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அப்படின்னு வந்திருக்கு. நீ நீ என்ன செய்ய விரும்புறாய், இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய, மரியாதையா நீங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்பனா யூ. வாட் யூன்னு வந்திருக்கனால நம்ம டூ தான் போடணும். வாட் டூ, வாட் டூ. சப்ஜெக்ட் வரணுமா? சப்ஜெக்ட் இந்த இடத்துல என்னது, நீங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ யுவர். வாட் டு யூ போட்டாச்சு. வாட் டு யூ. நீங்கள்னாலும் நீ, கொஞ்சம் மரியாதையா எழுதும் போது சொல்ற போது நீங்கள் அப்படின்னு எழுதுவோம். ஆனா இது நீ தான். வாட் டு யூ சப்ஜெக்ட் வர எழுதியாச்சு. வேர்ப் எழுதணும். விரும்புகிறீர்கள் அப்படின்றது, என்ன செய்ய விரும்புகிறீர்கள். செய்யறது அப்படின்னா டூ அப்படின்னு தெரியும். விரும்புறது அப்படின்னா லைக். வாட் டு யூ வேர்ப் எழுதணுமா? இங்க விரும்புகிறீர்கள் தான் வேர்ப், அப்போ லைக் எழுதியாச்சு. செய்யன்னு சொல்லும் போது டூ, அப்போ டு டு. வாட் டு யூ லைக் டு டு, நீங்க என்ன செய்ய விரும்புகிறீர்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்ட், நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப், அதாவது சப்ஜெக்டை பொறுத்து ஆக்சிலரி வெர்ப் மாறும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வேர்ப், மீதம் இருக்கிறத லாஸ்ட்ல எழுதிக்கலாம். உங்கள் சகோதரி எங்கே வசிக்கிறாள். இதுல கொஸ்டின் வேர்டு வந்து எங்கே. எங்கேனா வேர். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க, உங்கள் சகோதரி. சகோதரி அப்படின்னு சிங்குலர் நவுன்ல தான் வந்திருக்கு, சரியா? சிங்குலர் நவுன்ல வந்தாலும் சி, அவள், ரெண்டுமே ஒண்ணுதான். சிங்குலர் நவுன்ல தான் வந்திருக்கு. ஆனா சகோதரிங்கிறது ஷீ தான். அப்போ என்ன வரும், டஷ். வேர் டஷ். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணுமா? இங்க சப்ஜெக்ட் என்ன, உங்கள் சகோதரி. வேர் டஸ் யுவர் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து வேர்ப் 1, வசிக்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப். அப்போ வசிக்கிறது அப்படின்னா என்ன, live. Where does your sister live? அவ்வளவுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்ட், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட பொறுத்து எழுதுற டூ டஸ், அப்புறம் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வேர்ப். கொஸ்டின் ரெடி. உங்கள் நாட்களை எப்படி செலவிடுகிறீர்கள். பிரசன்ட் தான் கேட்கிறோம். எல்லா கொஸ்டின்லயும் பிரசன்ட் தான். உங்கள் நாட்களை எப்படி செலவிடுகிறீர்கள். இங்க எப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ ஹவ். இங்க சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, உங்கள் அப்படின்னா யூ தான். யூன்னு வந்தா டு. ஹவ் டு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, உங்கள், அப்போ யூ. ஹவ் டு யூ
சப்ஜெக்ட் எழுதியாச்சு, வேர்ப் எழுதணும். செலவிடுகிறீர்கள், அதுதான் வேர்பு. செலவிடுறது அப்படின்னா உங்க நாட்கள் எப்படி போச்சு, எப்படி செலவிடுறீங்க, ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹவு டு யூ ஸ்பெண்ட் எழுதியாச்சு, அந்த ஃபார்மட்டா எழுதியாச்சு. மீதம் இருக்கிறது என்னதுன்னா நாட்களை மட்டும்தான். அப்போ நாட்களை அப்படின்னா யுவர் டேஸ். ஹவு டு யூ ஸ்பெண்ட் யுவர் டேஸ் கொஸ்டின் வந்துருச்சு. இதுதான் சிம்பிள் மெத்தடு. இப்ப ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல WH கொஸ்டின் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்டு, நெக்ஸ்ட் டிட். இந்த இடத்துல டிட் ஏன் வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறனால டிட். அப்புறம் சப்ஜெக்ட் எப்பவும் போல வெர்பு 1 லாஸ்ட்ல. எல்லா WH கொஸ்டின்லையும் வெர்பு 1 தான் யூஸ் பண்றோம். அது ப்ரெசண்டா இருந்தாலும் பாஸ்டா இருந்தாலும் ஃபியூச்சரா இருந்தாலும் வெர்பு 1 தான் யூஸ் பண்ணணும். வெர்பு 2ஓ வெர்பு 3ஓ வராது. இதுல எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம். வெர்பு 1 தான். கம்னா கம் தான். கேமோ ஸ்லீப்புக்கு பதிலாக ஸ்லெப்டோ எதுவுமே மாறாது. வருகிறாய் அப்படின்னா கம், கேம்னு வராது. எப்பவுமே வெர்பு 1ல தான் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாறும் அப்படின்னா டிட். இந்த இடத்துல டிட் மட்டும் தான் மாறப்போகுது. மற்ற எல்லாமே ஒரே தான். கொஸ்டின் வேர்டு, டிட்டு, சப்ஜெக்ட், வெர்பு 1. போனதுல இந்த இடத்துல டூவோ டஸ்ஸோ வந்துச்சு ஆக்சிலரி வெர்பு. அது ப்ரெசண்ட்ல. பாஸ்ட்ல டிட் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் எங்கே தங்கி இருந்தீர்கள் பாஸ்ட்ல கேக்குறோம். எங்க தங்கி இருந்தீங்க நீங்க அப்படின்னு. இதுல கொஸ்டின் வேர்டு என்ன, எங்கே. அப்போ எங்கேக்கு என்ன வரும், வேர். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு பாஸ்ட்னால டிட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம டிட்னு தெரிஞ்சிருச்சு, டிட்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, நீங்கள். நீங்கள் அப்படின்னா என்ன, யூ வரலாம், யுவர் வரலாம், எல்லாம் வேணாலும் வரலாம். இப்போ நீங்கள் வேர் டிட் யூ போட்டுடலாம். வேர் டிட் யூ தங்கி இருந்தீர்கள். தங்குறது அப்படின்னா ஸ்டே. வேர் டிட் யூ ஸ்டே. அவ்வளவுதான். வெர்பு 1 தான் வரணும், வேற எதுவுமே வர தேவையில்லை. வெர்பு 1 தான் வரணும். வேர் டிட் யூ ஸ்டே. அவன் என்ன செய்தான். ஃபர்ஸ்ட் என்ன, அதுதான் கொஸ்டின் வேர்டு. அப்போ வாட். டிட் எழுதிடலாம், ஏன்னா நம்ம தெரிஞ்சிருச்சு இது பாஸ்ட் டென்ஸ் தான், என்ன செய்தான்னு சொல்லும் போது. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரும். வாட் டிட் ஹி செய்தான், அதுதான் இந்த இடத்துல வேர்பு. ஓகேவா. அப்ப என்ன வேர்பு வரும், செய்தான் அப்படின்னா இந்த இடத்துல பேட், வாட், டிட், ஹி. செய்தான் அப்படின்னு சொல்லும் போது டூ சொல்லலாம், மேக் செய்யலாம், மேக் சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். வாட் டிட் ஹி மேக்னாலும் வாட் டிட் ஹி டூனாலும் ஒண்ணுதான். நம்ம டூ ஆர் மேக் போட்டுக்கலாம், ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஓகே. நெக்ஸ்ட் ஏன் சீக்கிரம் வந்தாய். இந்த இடத்துல ஏனுங்கிறது தான் கொஸ்டின் வேர்ட். ஏன் அப்படின்னா ஒய். டிட் பாஸ்ட்னால டிட். ஏன் சீக்கிரம் வந்தாய். நீங்க வந்து யாரை பத்தி கேட்பீங்க, உங்க அடுத்த எதிரில் உள்ள ஒருத்தவங்கள பார்த்துதான் நீங்க கேட்க போறீங்க. வேர் டிட் யூ அப்படி கேட்கலாமா, வேர் டிட் யூ. ஏன்னா நீங்க ஆப்போசிட்ல உள்ள செகண்ட் பர்சனை பத்தி தான் கேட்க போறீங்க. ஒய் டிட் யூ. இந்த இடத்துல சப்ஜெக்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வேர்பு. வேர்புங்கிறது வந்தாய், வர்றதுக்கு கம். ஒய் டிட் யூ கம். சீக்கிரம் தான் லாஸ்ட்ல இருக்கு. சீக்கிரத்துக்கு ஏர்லி. ஏன் சீக்கிரம் வந்த, ஒய் டிட் யூ கம் ஏர்லி. நீங்க ஒரு அவனை பார்த்து கேட்கும் போது ஒய் டிட் ஹீ கம் ஏர்லி, ஒய் டிட் ஷீ கம் ஏர்லி, அந்த மாதிரி கேட்கலாம். நீங்க ஆப்போசிட்ல கேட்கற மாதிரி வச்சுட்டு ஒய் டிட் யூ கம் ஏர்லி, ஏன் நீ சீக்கிரம் வந்த. ஓகேவா. பாஸ்ட் டென்ஸ்ல புரிஞ்சதா. ஒரே ஒரு விஷயம் தான் மாறும், டிட். எல்லாத்துக்குமே டிட் தான். அது ஹீயா இருந்தாலும் சரி, யூவா இருந்தாலும் சரி, டிட் தான். இப்போ ஃபியூச்சர்ல ஃபியூச்சரும் சேம் தான். இங்க எந்த இடத்துல மாறும்,
கொஸ்டின் வேர்டு பக்கத்துல ஃபியூச்சர்னால வில் போடணும். அது மட்டும்தான் நம்மளுக்கு மாறும். மற்ற எல்லாமே சேம் தான். வெர்பு 1 தான், சப்ஜெக்ட் தான், கொஸ்டின் வேர்டு தான். ஃபியூச்சர்ல இப்ப கொஸ்டின் கேட்க போறோம். அவன் எப்போது பள்ளிக்கு செல்வான்? அவன் எப்போ பள்ளிக்கு செல்வான் அப்படின்னு கேக்குறோம். இங்க கொஸ்டின் வேர்டு என்ன? எப்போது. எப்போதுங்கிறது தான் கொஸ்டின் வேர்டு. அப்போ when. நெக்ஸ்ட் will தானே இருக்கணும். will. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். இங்க என்ன? he. அவன் தான் சப்ஜெக்ட். when will he. நெக்ஸ்ட் verb தான் இருக்கணும். இங்க செல்றது தான் verb. verb 1 நால go போட்டுடலாம். when will he go. எங்க லாஸ்ட்ல என்ன இருக்குது? பள்ளிக்கு அதான் இருக்கு. அப்போ கு நால to school. when will he go to school. அவர்கள் பைக்கை எங்கே நிறுத்துவார்கள்? பைக்கை எங்க அவங்க நிறுத்துவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறோம். எங்கே அப்படின்றது தான் கொஸ்டின். இங்க கொஸ்டின் வேர்டு. அப்போ வேர். நெக்ஸ்ட் will தான் இருக்கணும். will போட்டுருவோம். சப்ஜெக்ட் வந்து அவர்கள். அப்போ they. where will they. நெக்ஸ்ட் verb 1 தான் இருக்கணும். இங்க நிறுத்துறது அதுதான் verb. நிறுத்துறது அப்படின்னா stop. where will they stop. நெக்ஸ்ட் இருக்கிற வேர்டு பைக் மட்டும்தான். பைக்கை எங்க நிறுத்துவாங்க? the bike. கொஸ்டின் வந்துருச்சா? where will they stop the bike. அவர்கள் பைக்கை எங்கே நிறுத்துவார்கள்? நீங்கள் எப்போது வேலை செய்வீர்கள்? நீங்க எப்போதான் வேலை செய்வீங்க அப்படின்னு கேக்குறப்போ இதுல எப்போது when. செகண்ட் will இருக்கணும். தேர்டு சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் இந்த இடத்துல நீங்கள். when will you. வெர்புங்கிறது வேலை. when will you work. when will you work. எல்லாமே எழுதியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சதா? ஈஸி தான். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் நான் கொடுக்க போறேன். நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் புரிஞ்சதோ அவங்க எல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான உங்களுக்கான ஹோம்ஒர்க் 3 இருக்கு. நீங்கள் எங்கே தங்கி இருந்தீர்கள்? அவள் எங்கே விளையாடுவாள்? அவர்கள் எங்கே விளையாடுகிறார்கள்? இந்த 3ஐயும் நல்லா ரீட் பண்ணிட்டு எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கொஸ்டினை மேக் பண்ணுங்க. தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டுட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.